ஹாய் காய்ஸ். ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி செட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ செட்ஸோட நான் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். ஸோ செட்ஸ் அப்படின்னா என்ன? செட் அப்படின்னாலே நீங்கள் மற்ற இடத்துல அந்த வேர்டு கேட்டோடனே செட்னா ஏதோ குரூப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த செட்டோட மீனிங் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். கலெக்ஷன்னா ஒரு குரூப்பாக, ஓகேவா, ஒரே மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்டை ஒரு குரூப்பாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது அந்த செட்ஸோட ஒரு மீனிங். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸுன்னு யோசிச்சு அந்த வேர்டு ஃப்ரூட்டுன்னு சொன்னோடனே உங்களுக்கு நிறையா ஃப்ரூட்ஸ் வரும், ஆப்பிள், கிரேப்ஸ், பனானா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப்பிள், கிரேப், பனானா இது எல்லாமே இந்த ஃப்ரூட் அப்படிங்கிற செட்டில் இருக்குது. அதை தான் செட்டுங்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த அயன் பாக்ஸு, ஃபேனு, டிவி. ஸோ இது எல்லாமே அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ங்கிற செட்டில் போய் ஜாயின் ஆகுது, ஓகேவா? ஸோ இது ஒரு பேசிக் ஐடியா. ஸோ ஜென்ரலாக செட்டோட டெஃபினேஷன் என்னன்னா, இட் இஸ் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் பற்றி நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ இந்த வெல் டிஃபைன்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ஒரு கொஷின் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், 0 தவிர மற்ற எல்லாமே 1, 2, 3 இதெல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் ஓகே, இது ஒரு செட்டு. நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே 0 தவிர 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே இந்த புள்ளி வச்சுருந்தா போயிட்டே இருக்கும். இப்போ ரெண்டாவது கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸும் நம்மளுக்கு தெரியும், ABCDFGH அந்த மாதிரி Z வரைக்கும் போயிட்டே இருக்கும். இப்போ கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ். இது இப்போ கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு பர்டிகுலர் பொண்ணு பிடிச்சிருக்கும், அதனால அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு அது பிடிக்காதா நம்மளுக்கு தெரியாது. அதனால் இது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும், ஓகேவா? அதனால் நம்ம இதை செட்டாக எடுக்க முடியாது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. அது நம்மளுக்கு தெரியும், தமிழ்நாடு, ஒடிஷா, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி நிறையா போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு செட்டு தான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் அ கார்டன். இப்போ பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் அ கார்டன்னா ஒவ்வொருத்தருக்கும் பொறுத்து மாறும். இப்போ ஒரு பூ கலர் பிங்க் கலராக இருக்கும் அந்த இடத்துல கார்டனில், இன்னொரு பூ கலர் எல்லோவாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு அந்த பிங்க் கலர் அழகாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு அந்த எல்லோ கலர் அழகாக இருக்கும். ஸோ இது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறுது. அப்படிங்கும் போது செட்டாக இது பண்ண முடியாது. ஸோ மற்ற எல்லாமே செட்டு, ஓகேவா? ஸோ இதில் 1, 2, 4 மூணுமே ஒரு செட்டு தான், ஓகேவா? இப்போ ஸோ அதுதான் வெல் டிஃபைன்டோட மீனிங். அதாவது நம்மளால் கரெக்டாக டிஃபைன் பண்ணி இதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். எல்லாரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். எல்லாரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இதுதான் ABCDE, இதுதான் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ அப்படிங்கும் போது இது எல்லாமே வெல் டிஃபைன்டு செட்ஸு. ஆனால் இது வெல் டிஃபைன் கிடையாது, ஏன்னா இது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும். ஸோ அதுதான் இந்த டெஃபினேஷனோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ ஒரு செட்டுனாலே இப்போ நீங்கள் ஆல்ஃபபெட் கேபிட்டல் லெட்டர் ஆல்ஃபபெட்டில் தான் நீங்கள் எழுதணும். நீங்கள் எந்த செட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கேபிட்டல் ABC அந்த மாதிரி ஒரு கேபிட்டல் லெட்டர் ஆல்ஃபபெட்டில் தான் இருக்கும், ஓகேவா? இது ஒரு ரூல்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட்டு இப்போ செட்டுக்குள்ளார இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸில் 1, 2, 3. ஸோ இது செட்டை டிஸ்கிரைப் பண்ணுது. அதுக்குள்ளார இந்த 1, 2, 3, 4ன்னு இருக்கிறதெல்லாம் தான் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கேர்லி பிரேசஸ்குள்ளார தான் எழுதியிருப்பாங்க, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு செட் இருக்குது. செட் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு செட்டை நம்ம கேபிட்டல் லெட்டரில் தான் இப்போ டினோட் பண்ணுவோம். இப்போ அந்த செட்டு ஏல
இந்த அதுக்கு வந்து கேர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணணும் நம்ம இங்கே சொன்னோம்ல. இப்போ அந்த செட் ஏல 2 3 4 5 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இந்த இதெல்லாம் தான் வந்து எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி வந்து எலிமெண்ட்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 வந்து செட் ஏல இருக்குது அப்படிங்கும் போது 2 belongs to A அப்படின்ட்டு எழுதுவோம். ஓகேவா? அப்படின்னா இந்த 2 வந்து இந்த செட் ஏல இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் 2 belongs to A. அதை தான் வந்து இப்போ வந்து செட் ஏல இருக்குதுன்னா, இந்த செட் ஏல இருக்குதுன்னா அந்த எக்ஸுங்கிற எலிமெண்ட் வந்து பிலாங்ஸ் டு ஏ அப்படின்ட்டு எழுதுவாங்க. இந்த சிம்பிள் என்னன்னு சொல்லுவாங்க? பிலாங்ஸ் டு. ஆனால் இப்போ இந்த எலிமெண்ட் எக்ஸ் வந்து ஏல இல்லைன்னா அப்படின்னா இட் டஸ் நாட் பிலாங் டு. அந்த பிலாங்ஸ் டுவை இப்படி கேன்சல் பண்ணி போடணும். அது அப்படின்னா என்ன? டஸ் நாட் பிலாங் டு, அதில் இல்லை அப்படின்னு அர்த்தம். டஸ் நாட் பிலாங் டு அப்படின்னா இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கிறோம். அந்த 1ங்கிற எலிமெண்ட் வந்து இதில் இல்லை பாருங்கள், எங்கேயுமே தெரில. அப்படிங்கும் போது அந்த 1ங்கிற எலிமெண்ட் வந்து இந்த ஏ செட்டில் இல்லை. அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு 1, does not belongs to A. இதான் வந்து ஒரு பேசிக் மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த பிலாங்ஸ் டு சிம்பிள்லையும் டஸ் நாட் பிலாங்ஸ் டு சிம்பிள்லையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு செட் ஏ. ஆல்ஃபபெட்டில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க எந்த செட்டையும் கேபிட்டல் ஆல்ஃபபெட்டில் போட்டுட்டு அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து கேர்லி பிரேசஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்கிற இதெல்லாம் தான் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கு இந்த செட்டில் என்னென்ன இருக்குங்கிறதுலாம் தான் எலிமெண்ட்ஸ். இப்போ வாங்க ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட், அதாவது எந்த விதமான செட்ஸ்லாம் இருக்குது, அதாவது ஒரு ஃபார்ம் அது எந்த மாதிரி ஃபார்ம்லலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான ஃபார்மில் இருக்குது. டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்ம், இன்னொன்று ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ டெஸ்கிரிப்டிவ்னாலே உங்களுக்கு அந்த வேர்ட்லேயே தெரியும், ஏதோ டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன, ஜென்ரலாக வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதாவது வார்த்தையால் புரிய வைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். நம்ம வந்து அப்படின்னா எல்லா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டோட எல்லா வவல்ஸையும் வந்து செட்டாக நாங்கள் எழுதுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வேர்ட்ஸால் சென்டென்ஸால் டிஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ இதில் எந்த அந்த கேர்லி பிரேசஸும் வராது, எந்த நம்பர்ஸும் வராது, நீங்கள் டைரெக்டாக வேர்ட்ஸில் பண்ணுறதுனால அதை டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஒரு சென்டென்ஸாகவே எழுதி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஸோ செகண்ட் வந்து செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்ம். ஸோ இந்த இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 2 சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து ஸ்லாஷ் மாதிரி. ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா சச் தட் அப்படிங்கிற ஒரு வேர்டை மீன் பண்ணுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செட் ஏ, அந்த செட் ஏல கர்லி பிரேசஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த எக்ஸு சச் தட்னா எப்படி இருக்குன்னா, அந்த எக்ஸு இஸ் அ ஹோல் நம்பர். ஓகேவா? ஸோ அப்படின்னா செட் ஏல வந்து எப்படி இருக்குன்னா, கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அந்த எக்ஸுங்கிற எலிமெண்ட் சச் தட்னா எப்படி இருக்குன்னா, எக்ஸுங்கிறது ஹோல் நம்பராக இருக்குது அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் வந்து ஹோல் நம்பர்ஸ்லாம் வரும் அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், செட் ஏல கர்லி பிரேசஸ் எக்ஸ் வந்து சச் தட் எக்ஸ் இஸ் a vowel in alphabet. அப்படின்னாலே vowels of the alphabet, எக்ஸுங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்குது. சச் தட் அப்படின்னா எப்படின்னா, ஸோ இங்கே நீங்கள் இந்த இதையும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இதையும் ஸ்லாஷும் யூஸ் பண்ணலாம். அதாவது எக்ஸு ஸ்லாஷு எக்ஸு போட்டு நீங்கள் இதுக்கு பதிலாக இதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இஸ் வவல் அப்படின்னா எக்ஸுங்கிறது ஆல்ஃபபெட்ஸில் வவல்ஸ்லாம் AIOU அதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ரூல் ஃபார்மும்பாங்க, இல்லைனா செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ரூல் மாதிரி பாருங்கள், இந்த 2 சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி டெஸ்கிரைப் பண்ணி இது பண்ணுறாங்க. எக்ஸுங்கிற இது வந்து கர்லி பிரேசஸ்லாம் இதில் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் இல்லைனா டேப்லர் ஃபார்ம் அப்படிங்கிறது. இதில் என்னன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் த எலிமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து செட் ஏல வந்து AEIOU. ஸோ இதெல்லாம் வந்து வவல்ஸ் ஆஃப் த ஆல்ஃபபெட். ஸோ நீங்கள் டைரெக்டாக அந்த எலிமெண்ட்ஸே எழுதிடணும், ஓகேவா? இங்கே அதை பற்றி நீங்கள் எதுவும் எழுதவும் இதில் வந்து எக்ஸ் இஸ் அ ஹோல் நம்பர், எக்ஸ் இஸ் அ வவல் இன் ஆல்ஃபபெட்டுன்னு அதை பற்றி எழுதியிருக்க மாதிரி இங்கே நீங்கள் எழுதுறதில்ல. இங்கே நீங்கள் டைரெக்டாகவே எலிமெண்ட்ஸை வந்து எழுதிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ரூஸ்டர் ஃபார்மோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஜென்ரலாக இந்த 3 ஃபார்மில் வந்து ரூஸ்டர் ஃபார்ம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ரெண்டுமே, இந்த செட் பில்டரும் ரூஸ்டரும் ஃபேமஸ்ஸு. இதில் வந்து டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மெயினாக இந்த 2 தான் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் இன் ரூஸ்டர் ஃபார்ம். ரூஸ்டர் ஃபார்மில் இந்த லெட்டர் இதோட இது எழுதுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுக்கான இது எப்படின்னா, இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டு பண்ணி இந்த லெட்டர்ஸ் இந்த ரூஸ்டர் ஃபார்ம்னால் நீங்கள் டைரெக்டாக எழுதிடணும். இதில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, அதாவது இப்போ 2 எஸ் இருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் 2 டைம் எஸ் எழுதணுமான்னு கேட்பீங்க. இல்லை, 2 டைம் வரதை நீங்கள் ஒன்றாவே எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏ எஸ்ஸு இ இருக்குது, எஸ் ஆல்ரெடி வந்துடுச்சு, எம் இருக்குது, இ ஆல்ரெடி வந்துடுச்சு, என் இருக்குது, டி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரூஸ்டர் ஃபார்மில் டைரெக்டாக இதில் இருக்கிற லெட்டர்ஸை வந்து டைரெக்ட் எலிமெண்ட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரிப்பீட் ஆகிறதெல்லாம் ஒரு டைம் தான் எழுதணும். ஒரு டைம் எழுதினாலே போதும், அதுதான் அந்த ரூல்ஸு. ஸோ நீங்கள் ஆர்டரும் எஸ்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஏவா அப்புறம் கூட எழுதலாம். நீங்கள் எப்படி வேணால் ஆர்டர் எழுதலாம். ஆனால் ஒரு டைம் எழுதுனது ஒரு டைம் மட்டும்தான் எழுதணும். இந்த ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரின்சிபல் இதுக்கு வந்து எக்ஸ் செட்டில், அதாவது கேபிட்டல் ஆல்ஃபபெட்டில் தான் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் கர்லி பிரேசஸில் PRINC, ஐ மறுபடியும் வருது பாருங்கள், ரிப்பீட் ஆகுதுன்னா அது தேவையில்ல. பியும் ரிப்பீட் ஆகுது, தேவையில்ல. AL, தட்ஸ் இட். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் யூடியூப் சேனல். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணலாம். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.